இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் என் மைண்ட்ல இருக்கிற அந்த எருமை மாட்டையும் நானும் துரத்தி விடணும்னு நினைச்சேன். இந்த ஸ்டோரி உங்க லைஃபுக்கு சூட் ஆகுமான்னு செக் பண்ணுங்க. ஹாய் மக்களே, நான் உங்கள் ரவி. டெய்லி ஒரு விஷயத்தை என் கூட சேர்ந்து கத்துக்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு குருவும் ஒரு சிஷியனும் நிறைய ஊர்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் சூரியன் மறைய போகுது அப்படின்றதால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது தங்கலான்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல வறண்ட நிலங்களுக்கு இடையில ஒரு சின்ன வீடு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த கதவை தட்டி, ஐயா நீங்க ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு தங்க அனுமதி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அன்று உட்கார்ந்து குரு அந்த வீட்டு ஓனர் கிட்ட கேட்கிறாரு, என்ன ஐயா உங்க வீடை சுத்தி இவ்வளவு நிலம் இருக்கு, ஆனா எதுவுமே பராமரிக்கிற மாதிரியும் தெரியல, விவசாயம் பண்ற மாதிரியும் தெரியல, அப்ப எப்படி உங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, இல்ல ஐயா நம்ம கிட்ட ஒரு எரும மாடு இருக்கு, அதை பராமரிக்கவே நமக்கு நேரம் சரியா இருக்கு, ஏதோ அது கொடுக்குற பாலை வச்சு என் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த குரு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ரகசியமா சிசியரை மட்டும் எழுப்பி, வா இந்த எரும மாட்டை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம்னு சொல்றாரு. இதை கேட்கும் போதே அந்த சிசியருக்கு மனசு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இருந்தாலும் குரு சொல்றாருன்றதுக்காக மறு பேச்சு பேசாம அவர் கூடவே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே ஒரு 5 வருஷம் போனாலும் அவரோட குற்ற உணர்ச்சி மட்டும் அவர்கிட்ட மாறவே இல்லை. என்னடா ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்தையே நம்ம பறிச்சுட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியோட ஒரு நாள் அவர் மீட் பண்ணணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வறண்ட நிலம் எல்லாமே பசுமையா மாறி இருக்கு. சின்ன வீடா இருந்தது பெரிய வீடா மாறி இருக்கு. அந்த கதவை தட்டுறாரு. உள்ள இருந்து டீப் டாப்பா ஒரு மனுஷன் வெளியே வராரு. ஐயா என்ன ஞாபகம் இருக்கான்னு சிசியர் கேட்க, அந்த விவசாயம், உங்களை எப்படி மறக்க முடியும், அன்னைக்கு நீங்க சொல்லாம கொள்ளாம எங்க விட்டு கிளம்பிட்டீங்க, அன்னைக்கு எங்க எரும மாடும் காணாம போயிடுச்சு, வேற வழி இல்லாம விறகு வெட்ட அங்கங்க போய் அதுல இருந்து கொஞ்சம் வந்த காசை வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா பெரிய விவசாயியா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்குதான் அந்த சிசியருக்கு புரிஞ்சுது தன்னோட குரு எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நம்ம லைஃப்ல இப்படிதான் ஒரு எரும மாட்டை கட்டி வச்சுட்டு, இதுதான் என் லைஃப், இதை பார்த்துக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு, இதை பார்த்துட்டு வேற எதையும் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கு அந்த எரும மாட்டை அவுத்து விடுறோமோ அன்னைக்குதான் நம்ம லைஃப் மாறும், நம்ம லைஃப் க்ரோத்தே ஆகுது அப்படின்னு புரிய வந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் மோரல் ஆஃப் ஸ்டோரிக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.